முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கே தெரியாமல் உன்னை ஒரு நபர் விரும்பிக் கொண்டு இருக்கின்றார். யாரென்று தெரிந்தால் நீயே வாயடைத்து போவாய் தங்கமே. அவர் உனக்கு மிகவும் பிடித்தமான நபர்தான். உனக்கு நல்ல பழக்கம் உள்ள நபர்தான். அந்த நபர் ஒருவர் உனக்கே தெரியாமல் உன்னை விரும்பிக் கொண்டே இருக்கின்றார் தங்கமே. என்னப்பா சொல்கிறீர்கள்? எனக்கு தெரியாமல் யாரப்பா என்னை விரும்புகிறார்கள் என்ற சந்தேகத்துடனே நீ என்னை கேட்கின்றாய் அல்லவா தங்கமே? ஆம் தங்கமே, நீ யாரை மனதார நேசிக்கின்றாயோ, யார் மீது உனக்கு அதிக அளவு அன்பு இருக்கின்றதோ, அந்த ஒரு நபர் உனக்கே தெரியாமல் உன்னை விரும்பிக் கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் அதை உன்னிடம் சொல்ல அவருக்கு தயக்கமும் பயமும் இருக்கின்றது. நீ எந்த உறவை அதிகமாக நேசித்து மனதிற்குள் அழுதழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாயோ, அந்த உறவு இப்பொழுது உன்னை நினைத்துக் கொண்டு இருக்கின்றார். உனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றதா தங்கமே? ஆனால் நான் சொல்லும் அனைத்தும் உண்மைதான். அவர் உனக்கு நல்ல பழக்கம் உள்ளவர்தான். உனக்கு எதிரே இருப்பவர்தான். நிச்சயம் உன்னுடைய துணைதான் உனக்கே தெரியாமல் உன்னை விரும்புகின்றார் தங்கமே. அவர் மனதில் ஒரு நல்ல தெளிவு வந்துவிட்டது. கூடிய விரைவில் அவர் தானாகவே வந்து உன்னிடத்தில் இதை சொல்லுவார். சொல்லும் பொழுது உன் மனம் மகிழ்ச்சி அடையும். நன்றாக யோசித்துப் பார். நீ என்னிடம் வேண்டியதை அனைத்துமே நான் உனக்கு கொடுத்து விட்டேன். இப்பொழுது என் துணையை என்னுடன் சேர்த்து வைங்கள் அப்பா என்று கேட்டாய். அதையும் நான் செய்து கொடுத்து விட்டேன் தங்கமே. எப்பொழுதும் உன்னை நான் கவனித்துக் கொண்டு தான் இருப்பேன். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கும் பொழுது நீ ஏன் தங்கமே கவலைப்படுகின்றாய்? இந்த அப்பாவின் அருள் ஆசையுடன் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் கஷ்டத்தில் கூட கவலை இருக்காது. அமையாவிட்டால் பணம் இருந்தும் நிம்மதி இருக்காது தங்கமே. ஆனால் உன்னை தேடி வரும் உறவு நல்ல வாழ்க்கை துணையாகவே இருப்பார். நன்றாக ஜெயமாக நீ வாழ்வாய். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.